ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் டெக் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக குரூப் பி நான் கெஸ்டடல் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டுக்காக வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 256 போஸ்ட்டு. இது வந்து தமிழ்நாட்டில் குரூப் பி ஆஃபீஸருக்கு ஈக்குவலண்டான ஒரு போஸ்ட்டு. மினிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 60,000 கிட்ட வரும். உங்களுக்கு வந்து இந்த 256 போஸ்ட் வந்து எப்படி வந்து நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் வந்து டிவைட் ஆகுதுன்றதை நான் கீழே இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அன்ரிசர்வ்டு வந்து பார்த்தீங்கன்னா 104 போஸ்ட்டு, அது இல்லாமல் எம்பிசியில் 46, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலையும் உங்களுக்கு இவ்வளோ போஸ்ட் இருக்குது. இப்போ பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் 5 அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா 5 கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு மினிமம் வந்து இந்த கேட்டகரியில் வந்துருவாங்க. ப்ளஸ் அவங்க என்ன பண்ணலாம், அன்ரிசர்வ்டு கேட்டகரியிலையும் அவங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு பீட்டப் பண்ணலாம். நீங்கள் எக்ஸாம் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி அதை கிளியர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த போஸ்ட்டு உங்களுக்கு கிடச்சிரும். இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 டிகிரி இருக்கணும். எந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் இவங்க அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து 30 இயர்ஸ் ஏஜ் இருக்கணும். அதுவே வந்து இந்த எம்பிசி, ஓபிசி, பிசிஎம், இபிசி இந்த மாதிரி கேட்டகரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதேமாதிரி வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஏஜ் லிமிட்டில். புதுச்சேரி ரெசிடென்ஸ் வந்து மஸ்டாக இருக்கணும். இது வந்து எக்ஸாம் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன், இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி டயர் 1 நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸ்லாம் என்ன பண்ணலாம், டயர் 2 எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் கண்டக்ட் ஆகும். இது வந்து டயர் 1 ஒரு டேவும், டயர் 2 வந்து கன்சிக்யூட்டிவ் இல்லைன்னா அனதர் டேல வந்து கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வெப்சைட் recruitment.py.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எஸ்எம்எஸ்ஸாக அப்பியர் ஆகும். எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் போர்ட்டலில் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் உங்களுக்கு லைவாக அது எப்படி பண்ணணுன்றதை காட்டுறேன். அதேமாரி ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணணுன்றத வீடியோவும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் ஹால் டிக்கெட்டு, ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த போர்ட்டலில் தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதால அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு மஸ்ட்டு, அதனால் அது மறந்துடாதீங்க. இதை வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29th September 2024 அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு https.recruitment.py.gov.in இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கனாலே இதுதான் அந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இங்கே தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து நான் முன்னாடியே போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஜூனியர் போஸ்ட், அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31st August 2024 யாரெல்லாம் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமா டிகிரி முடிச்சிருக்காங்களோ அவங்களாம் அதை ஜூனியர் இன்ஜினியர் சிவில் வந்து அப்ளை பண்ணலாம். இன்னும் லாஸ்ட் டேட் முடியறதுக்கு இன்னும் ஒரு 4 days இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் ரெக்ரூட்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில். உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 29/2024. ஸோ இது வந்து இங்கே நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் போர்ட்டல் வந்துடும். இந்த போர்ட்டல் போயிட்டு தான் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனையும் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்குண்டான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, எப்போ க்ளோஸ் ஆகும்ன்ற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க, இங்கே ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த கோடை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். லாகின்ல போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஆன்லைன் போர்ட்டல் வந்து எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்னா நான் திருப்பியும் காட்டுறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பியர் ஆகும். அது வந்து எப்படின்னா இங்கே HTTP இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போயிட்டு ரெக்ரூட்மெண்ட்
ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லாகின் வித் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் இந்த மொபைல் நம்பருக்கு வந்த எஸ்எம்எஸ் வந்த அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இங்கே லாகின் பண்ணி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வீடியோவாக அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வீடியோவாக ப்ளே ஆகும். நீங்கள் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உங்களோட போர்ட்டல் போனீங்கன்னா இப்படி தான் டீட்டெயில்ஸே உங்களுக்கு வரும். இங்கே ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு என்ன செய்யணும்னா ப்ரௌஸ் இங்கே பாருங்க, உங்களுக்கு வீடியோவாக ப்ளே ஆகுது பாருங்க. அவங்களே ஒரு சாம்பிள் வீடியோ கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, கிராப் கரெக்டாக பண்ணிட்டு என்ன செய்யணும், கிராப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து கிராப் ஆகி இங்கே ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரும் அதேமாரி சிக்னேச்சர் கரெக்டாக வந்து கிராப் பண்ணி சிக்னேச்சரும் என்ன செய்யணும், ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். பேசிக் டீடைல்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், ரெவன்யூ சர்டிஃபிகேட் டீடைல்ஸ், எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ், என்க்ளோஷர், ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண மாதிரி ஆகிடும். உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா வந்து நீங்கள் இதை வந்து ஆஃப்லைனில் எங்கேயும் போய் அப்ளை பண்ண முடியாது. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் வந்து எனி டிகிரி ப்ளஸ் 30 years ஆஃப் ஏஜ் இருந்ததுன்னா இந்த 256 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் போஸ்ட்டு இது முக்கியமான போஸ்ட்டு. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இது கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுடைய லைஃப் செட்டில் ஆகும். ஆல் தி பெஸ்ட். ஏதாவது நீங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு நான் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணோம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபர்தராக உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருப்போம். தேங்க்யூ.